புலவர் கலிய பெருமாளும் தமிழரசனும் தோன்றிய இடம். அதுபோல் நீங்கள் என்ன அண்ணன் மகேந்திரனை பார்த்து கம்யூனிஸ்டர் நான் தமிழ் தேசியவாதிங்கிறீங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாமே பெரும்பாலும் உண்மையான கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியவாதி தான். அது ஜீவானந்து அண்ணன் மகேந்திரன் வரை இது தொடரும். தமிழ்நாட்டில் இருக்க பட்டியல் இனத்தவர்கள் ஆதி திராவிடர்கள் அல்ல, அவர்கள் ஆதி தமிழர்கள் என்று செல்கிற இடமெல்லாம் முழங்கி கொண்டிருக்கிறோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். ஆதி திரைக்களம் குழுமத்தின் சார்பாக அண்ணன் களஞ்சியம் அவர்களால் எடுக்கப்பட்டு பல்வேறுபட்ட தமிழ் உணர்வாளர்கள் இந்த படத்தில் இயங்கியிருக்கிறார்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். பொதுவாக முந்திரிக்காடு என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும். முதல் விஷயம் புரட்சி, அடுத்த விஷயம் காதல் என்று இந்த படம் நிரூபிக்கும். நான் முந்திரிக்காடு என்றவுடனே தோழர் தமிழரசன் கதையாக இது இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திற்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று காதல், இன்னொன்று புரட்சி. புரட்சியை அண்ணன் சீமான் வடிவில் நாம் இங்கே காண்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. தமிழ் மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடமையின் மறுஉருவமான அண்ணன் சீமானை போற்றி காப்பாற்ற வேண்டிய கடமை இன்று தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த சாதியை பற்றி பேசுவது மிக கடினமானது. வேண்டுமானால் சாதியை மறைத்து சனாதனம் என்று நாம் பேசிவிடலாம். சனாதனம் என்று சொன்னால் அது எவன் மனதையும் புண்படுத்தாது. சனாதனம் என்று சொன்னால் அது எங்கேயோ ஒரு சிறுபான்மையாக இருக்கிறான், அவனை குறித்து நாம் பேசுவதால் இங்கே அரசியல் களத்திலோ அல்லது நம்முடைய வாழ்நிலையிலோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே இன்றைக்கு எல்லாம் அந்த புரியாத வார்த்தையை சனாதனத்தை என்னுடைய வாயில் கூட அது சரியாக அந்த வார்த்தை உச்சரிப்பிலே வராது. இன்றைக்கு சனாதனம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற எளிய மக்கள், வாழ்கின்ற மக்கள், தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த வார்த்தை ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. சனாதனத்தை எடுத்துக்கொண்டு இங்கே பெண் எப்படி இந்த சனாதனவாதிகளால் பார்க்கப்பட்டால் என்று நாங்கள்லாம் அறியாத பொழுது பெண்கள் என்றால் இப்படித்தான் என்று இவர்கள் சனாதனத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா அல்லது எதிராக செயல்படுகிறார்களா என்ற புரியாத நிலையில் இன்றைக்கு அதை உடைத்து சாதியை எடுத்து இன்றைக்கு பேசி இருக்கிறது மிக சிறப்பானது. இது தமிழகத்தின் ஒரு தேவையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சனாதனம் என்று சொல்கிறவரெல்லாம் பெரும்பாலும் சாதியாகத்தான் இருக்கிறான். எனவே சாதியவாதிகளோடு தான் இருக்கிறான். சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்லுவனெல்லாம் சனாதனத்தை கைப்பற்றுவன் கைப்பாவையாக இருந்து கொண்டு தமிழகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆரிய சனாதனம் இந்த தமிழகத்தை அழித்தது என்று சொன்னால் இன்றைக்கு நேரடியாக திராவிட சனாதனம் இந்த தமிழினத்தை அழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதை நாம் காலத்தின் கட்டாயம் சீமான் என்ற ஆயுதத்தை வைத்துத்தான் அதை அழிக்க வேண்டும். எனவே நாம் எந்நாளிலும் எக்காலத்திலும் சீமான் அவர்களோடு உடனிருப்போம். சீமான் பேசுகிற அந்த தமிழ் தேச அரசியல் நிச்சயமாக வெல்லும். அதுதான் காலத்தின் கட்டாயம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற இந்த முந்திரிக்காடு திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இது வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்திலே உழைத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.